ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டின்னருக்கு சூப்பராக சோளா பூரியும் சென்னா மசாலாவும் செஞ்சு எப்படி அசத்தலாங்கிறத பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிடலாம். மாவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சோடா உப்பு சேர்த்துருக்கிறேன். அப்புறம் தயிர் நம்ம சேர்த்துக்கிடலாம். 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் நான் சேர்த்துருக்கிறேன். இது கூடயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கெலாம் நம்ம பிசைவோம்லாம், அதை மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிடலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சிக்கிடலாம். இப்போ இந்த மாவு நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 hours நல்லா ஊறட்டும். அப்புறம் நம்ம தட்டி நம்ம ஆயிலில் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சென்னா மசாலா எப்படி வைக்கலன்னு பார்க்கலாம். ஸோ 1 கப் அளவுக்கு சுண்டல் 8 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு வச்சுருங்கிறேன். ஸோ நான் நைட் செய்கிறதுக்கு காலையில் ஊற வச்சுருக்கிறேன். ஸோ குக்கரில் ஆயில் ஹீட் ஆனதும் பிரியாணிக்கு சேர்ப்போல் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன். இனி மசாலாலாம் ஆட் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போது இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு அடிப்பிடிச்சிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்குங்கிறதுக்காக. கொஞ்சமாக மட்டும் புதினா இலைகள் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கினதுக்கப்புறம் சுண்டல் ஊற வச்சு வச்சுருக்கிற சுண்டலை சேர்த்துட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 7லேருந்து 8 விசில் வர நம்ம வச்சுக்கலாம். நல்லா குலைவாக வேகணும் சுண்டல். அதுக்காக 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம மாவை எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி உருண்டை பிடிச்சி நம்ம சோளா பூரிக்கு தேய்ச்சிட வேண்டியதான். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம நார்மலாக குட்டி குட்டியாக கூட நார்மல் பூரிக்கு செய்கிற மாதிரி கூட நம்ம தேய்ச்சிக்கிடலாம். மாவு அல்லது ஆயில் சேர்த்து தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் நார்மலாக பூரிக்கு தேய்க்கிற மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி ரெடியாக வச்சுக்கிறேன். இங்கே நமக்கு சுண்டல் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதில் பாதி முழுசாக சுண்டல் இருக்கிற மாதிரியும் பாதி சுண்டல் மட்டும் நம்ம நல்லா மசிச்சுக்கிற போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லா நமக்கு இருக்கும். கிரேவி நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். பாதி மசித்ததுக்கப்புறம் திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வைக்கணும். ஸோ 3 to 4 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து சூப்பராக வாசனையோடு ரெடி ஆயிரும். லாஸ்ட்டு கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கிற வேண்டியதான். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ சென்னா மசாலா ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பூரியாக எடுத்து போட்டு பொரிச்சிட வேண்டியதான். நம்ம ரவெல்லாம் நல்லா சேர்த்துருக்கிறதுனால நல்ல உப்பெல்லாம் வரும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃபீல் தான் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி என்னைக்காவது நம்ம வீட்டில் டின்னருக்கு செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நமக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.